இந்த காணொளியை காணவிருக்கும் அனைத்து அன்பர்களுக்கும் கோடான கோடி நன்றி. இறைவன் அருளாசி பெற்ற உங்களுக்கு எல்லாம் அவன் அருளாலே அவன்தால் வழங்கி நிச்சயம் நல்லதே நடக்கும். நமது ஆன்மீகத்தை பொறுத்தவரை ஒவ்வொன்றும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ நம்மளுடைய தலைப்பு என்னென்னா, நாம் தினசரி ராசி பலன் பார்க்குறோம். அது உண்மையா பொய்யா அதை பற்றி யாருமே பார்க்குறது கிடையாது. முழுமையாக என்ன காலைல பார்த்தாலே சரி இன்றைக்கி நல்லது நடக்கும் அப்படின்னு நினச்சிட்டு தான் நம்ம செயல்பாடு இருக்கும். ஒவ்வொருத்தவங்க மாற்றி மாற்றி சொல்லுவாங்க. யூடியூப்பை திறந்தாலும் சரி, எதை திறந்தாலும், டிவியை திறந்தாலே இன்றைய ராசி பலன் என்ன, இன்றைக்கி ராசி பலன் இன்றைக்கி நல்ல சொல்கிறதெல்லாம் நடக்குதா, அது சம்மந்தமாக தான் இப்போ பார்க்க போகிறோம். நிச்சயம் எல்லாம் வல்ல இறைவன் அணுக்கத்தோடு ஓம் ஸ்ரீங் ரீலி கோம்ப கண்கணபதியே வரவரத சரிஜனம வசமனே ஸ்வஹா. ஓம் மகா கணபதி அருளோடும், ஓம் சரவணபவ அனுக்கிரகத்தோடும், ஓம் சக்தி பராசக்தி, ஓம் ஸ்ரீங் ரீலி காளிகாதேவி வாவா வசி வசி ஹோமட் ஸ்வஹா. ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவம் மகேஸ்வர குருஷாச்ச பரம தஸ்மனி குருவே. இதுக்கப்புறம் நீ இருக்க விரும்பவில்லை. காணொலி பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்லதே நடக்கும். அவனாலே அவன் வணங்கி எல்லா செயலும் இறைவன் செயல். நாம் காலைல ஏஞ்சோன்னா முதல்ல பார்க்கறது ஒன்று தான், ராசி பலன். மொபைலை திறந்தால் ராசி பலன், டிவியை திறந்தால் ராசி பலன், யூடியூப்பை திறந்தாலும் ராசி பலன். ஆனால் ஒரு பெரிய கேள்வி இருக்குது. தினசரி ராசி பலன் உண்மையா அல்லது வெறும் கணிப்பு மாதிரியா? இதை நம்பினா நமக்கு பலன் உண்டா அல்லது நம்ம வாழ்க்கையை பாதிக்குமா? இந்த உண்மை இன்று தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த உலகத்தில் மனிதனாக பிறக்கும் நேரத்தில் நட்சத்திரமும் கிரகங்களும் ஒரே நிலைமையிலே இருக்கும். அதன் அடிப்படையாக வைத்தான் ஜோதிடம் உருவானது. 12 ராசி இருக்குது. மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம். இப்படி ஒவ்வொரு ராசிக்கும் கிரகத்தோட இயக்கம் தாக்கத்தை கொடுக்கலாம் என்று ஜாதகம் ஜோதிட சாஸ்திரம் சொல்லுகிறது. ஆனால் இங்கே ஒரு முக்கியமான உண்மை இருக்கிறது. உலகத்தில் ஒரே ராசியில் கோடிக்கணக்கான மக்கள் இருக்காங்க. உதாரணமாக மகர ராசி என்றாலே இந்தியாவிலே கோடிக்கணக்கில் இருக்காங்க. மீன ராசி அதேமாரி கோடி, ஒவ்வொரு ராசிக்கும் கோடி மக்கள் அந்த நேரத்தை ஜன காலத்தை பொறுத்தவரைக்கும் அவர்களுக்கு எல்லோருக்கும் ஒரே நாள் ஒரே சம்பவம் நடக்குமா அப்படின்னு தான் கேள்வி. அதனால தான் பல ஜோதிடர்கள் பொதுவான கருத்து கணிப்பு மட்டும் சொல்ல முடியும். உதாரணமாக, இன்று உங்களுக்கு சவால்கள் காத்திருக்கிறது, அதனால் நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்க, கடைசியில் நல்லதே நடக்கும் அப்படின்னு ஒரு வார்த்தை ஏன்னு வச்சுக்கலாம். கெட்டது நடக்கும்னு சொன்னால் நீங்கள் அடிக்கந்துருவீங்க. அதுதான். அதனால் தினசரி ராசி பலன் முழு வாழ்க்கை தீர்ப்பல்ல, ஜஸ்ட் ஒரு மனசு ரிலாக்ஸேஷன் தான். இந்த சந்திரனை அடிப்பது சந்திராஷ்டமம், அது கொஞ்சம் வேலை செய்யும். இன்றைக்கி அஷ்டமி திதியாக கொஞ்சம் வேலை செய்யும். இதேமாரி ஒரு சில திதிகள், ஒரு நட்சத்திரங்கள், ஒரு சில அமாவாசை பார்த்து பௌர்ணமி இதெல்லாம் சொல்லி முன்னோர்கள் சொல்லிட்டு நம்ம ஃபாலோ பண்ணுறோம். உண்மையாக ஜாதகம் பார்க்கணுன்னா முதல்ல 3 விஷயம் ரொம்ப முக்கியம். பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதன் மூலம் தான் ஜாதகமே உருவாகுது. அதன் பிறகு தசாபுத்தி பலங்க, தசாபுத்தி, கிரக பயிற்சி, இவற்றெல்லாம் பார்த்து ஒரு நபரின் வாழ்க்கையை சரியாக கணிக்க முடியும். அதனால தான் தினசரி ராசி பலன் பொதுவான சும்மா வழிகாட்டல் தான். அதனால் அதை முழுமையாக நம்பணும் விஷயம் இல்லை. நம்ம ஆரம்ப காலத்தில் ஆதி காலத்துலலாம் நமக்கே வீட்டுக்கே பல ஜோதிடர்கள் வருவாங்க. அப்போதைக்கு ஜாதகத்தை குறிச்சிட்டு போய் எழுதி வச்சுட்டு ஒரு வாரம் கழிச்சா கணக்கு போட்டு வீட்டில் நம்ம சொல்லுவாங்க. அதேமாதிரிலாம் இருந்தது. ஆனால் இப்போல்லாம் அப்படி கிடையாது. இப்போ டிவிக்கு செல்லு திறந்தாலே, யூடியூப்பு லைவில் திறந்தாலே எனக்கே என்ன ராசி எனக்கு உடனே நான் பலன் சொன்னேன் என்னன்னு எனக்கு புரியல. அதனால் ஒரு மனிதனோட வாழ்க்கையை விளையாட்டாக எடுத்துக்காமல் விவரம் தெரிஞ்ச ஜோதிடம் கொடுத்து ஒரு நாள் 2 நாள்னாலும் பரவாயில்ல, பொறுமையாக ஜாதகத்தை பார்த்து வாழ்க்கையை நடத்துங்கள். வாழ்க்கை என்பது ரொம்ப சிறப்பாக அமைய இந்த ஜோதிடமும் ஒரு காரணமாக இருக்குது. 2 விஷயத்தை மொத்தம் நினைவில் வச்சுங்க. இது ஒரு வழிகாட்டல் தான். ஆனால் எல்லாத்தோட முக்கியமானது நம்ம செயல், நம்ம முயற்சி, நம்ம நம்பிக்கை. இதுதான் வாழ்க்கையை மாற்றும்.
ராசி பலன் பார்க்கலாம், ஆனால் அதில் முழுமையாக நம்பிக்கை வைக்க கொள்ளக்கூடாது.